கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பார்த்துடலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று சில ஸ்டாக்குகளுக்கு நம்ம ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன், எந்த அளவுக்கு நம்மளோட டெக்னிக்கல் நம்மளோட அனாலிசிஸ் பண்ணது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கு எல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நேற்று பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஓகே, நீங்கள் இப்போ நம்ம பார்த்துடலாம். நேற்று ஹெச்ஐஎல் கொடுத்துருந்தேன். ஹெச்ஐஎல் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்துருந்த நேற்றுக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5.5% அப்சைடில் போயிட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆனது 4.5% வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹெச்ஐஎல்ல என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து இந்த ஸ்விங் லோவில் வச்சுக்கலாம். 4160 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஹெச்ஐல பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஸ்டாக். ஓகே, இதோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் நேற்று வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு டார்கெட் 4795, செகண்ட் டார்கெட் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை இல்லை அதோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். அப்படி மாறும்பொழுது நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ ஃபேக் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் அப் சைடில் தான் போக போது. நீங்கள் மார்னிங்கில், அதாவது நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நேற்று மார்னிங்கில் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுறது, அதாவது வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று மட்டுமே இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 5.6% அப் சைடில் போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கொடுத்துருந்தோம். ஆனாலும் அது கீழே வரும்பொழுது இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்றத, அதாவது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, சொன்னது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை பார்த்துடலாமா? ஸோ இன்னொரு ஸ்டாக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், எட்டர்னல் லிமிடெட். அதுவும் உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. சீக்கிரமாக பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட், நம்ம கொடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாக் எட்டர்னல் லிமிடெட். இந்த எட்டர்னல் லிமிடெட் இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை கொடுத்து ஒரு 3-6-7 ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் சைடில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 or 2.5% வந்து அப் சைடில் போயிட்டு க்ளோஸ் ஆனது 1.5% க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் கீழே இறங்கினாலும் இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு, அதாவது மைனர் சப்போர்ட்டை வந்து உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் சைடில் போகும். அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. இப்போ ஆல்ரெடி பை பண்ணவங்க வெயிட் பண்ணலாம். புதுசாக பை பண்ணுறவங்க நீங்கள் இப்போ பை பண்ண வேண்டாம். ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும், அதாவது அதோட ப்ரீவியஸ் ஹை அதை பிரேக் பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரியை எடுத்துக்கிறலாம். ஓகே, இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கொச்சின் ஷிப்யார்ட் நேற்று 10% வந்து அப் சைடில் போயிருக்கு. இதுக்கு அதாவது டிஃபென்ஸ் செக்டாரு அப் சைடில் நேற்று டிஃபென்ஸ் செக்டார் ஃபுல்லாகவே அப் சைடில் போயிருக்கு. அதில் இந்த ஸ்டாக் வந்து 10% வந்து அப் சைடில் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ என்ன ரீசனுக்காக வாங்க போகிறோம், ஒருவேளை இதை நம்ம எப்படி வாங்கலாம், என்ன பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு.
இதை ட்ராப் பண்ணுவோமா? ஓகே, இதை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள், லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, அதாவது எல்லா பேட்டர்னும் வந்து ரொம்ப கரெக்டாக மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதோட நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ப்ராப்பராக இருக்கும். ஓகே, நெக்லைனை வந்து இதை நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுறேன். நெக்லைனை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், இதுதான் உங்களுக்கு நெக்கு. ஓகே, இந்த நெக்கை வந்து நம்ம ரைட் ஷோல்டரோட கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போது ரைட் உங்களுக்கு நம்ம வந்து நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னாச்சு பார்த்தீங்களா? ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைன் பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1173. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஷார்ட் டேர்முக்கு வாங்கும்போது அதுக்கும் சில விஷயங்களை பார்க்கணும். நான் உங்களுக்கு சாட்டர்டே ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1733 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட டார்கெட் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது இதோ நெக்ஸ்ட் ஸ்விங், நெக்ஸ்ட் டார்கெட் 2087. இது வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.